என்னம்மா அபி? மேலே வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையேம்மா, வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வருவாங்கன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. எங்க போயிருப்பாங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இப்ப என்ன பண்றது? அப்பா அபி, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன்ப்பா. மேல வீடு பூட்டி இருக்கு. இங்க எல்லாரும் வா. எல்லாரும் எங்க போயிருக்காங்கப்பா? வா சொல்றேன். வா. வாமா. ஆமா, அபி வந்திருக்காமா? ஏய், இப்ப எதுக்கு நீ குதிக்கிற? என்னமோ இவ பெருசா வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி. மூடுவாய். நான் நடந்துக்கிட்ட விதத்துல ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என் தப்பு என்னோட போகட்டும். அது என் தங்கச்சி வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. ஆனந்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் வந்து ஆனந்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். வாங்க. நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நீங்க எந்த விதத்துல வேணாலும் தண்டிக்கலாம். அதுக்கு உங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா பாவ ஆனந்தி, அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உங்க எல்லாரையும் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஆனந்தி கல்யாணத்துக்கு வாங்க. ப்ளீஸ் வாங்க. பாவம் அபி, இவ்வளவு தூரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கா, பதில் சொல்லாம இருக்கீங்களே. அலமேலு, கிளம்பு. அடேங்க அப்பா, இவ பெரிய கவர்னரோட பேத்தி. இவ வந்து கூப்பிட்ட உடனே நான் ஓடி போயிடுமா? நமக்கு என்ன இங்க சோறு இல்லையா? இல்ல பந்தியில உட்காந்து பசி தீர்த்துக்கணுமா? முதல்ல உளறாத. நல்ல காரியத்துக்கு கூப்பிடுறப்போ இப்படி குதர்க்கமா பேசாத. கூப்பிடுறது யார் வேணா எப்படி வேணா கூப்பிடலாங்க. ஆனா யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கறாங்களோ அதை வச்சுதான் போகணுங்கிற ஆசை வரும். இவங்க நம்மள பைசாவுக்கு மதிச்சாங்களா? எவ்வளவு அலட்சியப்படுத்தினாங்க. அந்த நண்டு ஆர்த்தி, அவ்வளவு அவங்க ஆத்தாட நம்மள வாய்க்கிழியே பேசல. அதானே எக்கச்சக்கமா பேசினாங்க. நீங்க யாரும் வர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இல்லாமலே எங்க வீட்டு கல்யாணம் நடக்கும். எங்க அபிகா சூரப்புலி நடத்தி காட்டுவான்னு முறுக்கி முறுக்கி பேசினாலே. இப்ப எதுக்கு இவ வந்து எங்களை அழைக்கிறா? என்ன இது? இப்ப போய் இதெல்லாம் என்ன பேச்சு? வீடு தேடி வந்த பொண்ணை இப்படி அவமானப்படுத்துறதா? என்ன பண்ணீங்க? என் வெக்கத்தை விட்டு எவ்வளவு தடவை கிட்ட நான் கெஞ்சிருப்பேன். இவன் வீட்டுக்கு போனப்போ யார் மூஞ்சி கொடுத்து கூட பேசாம அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆம்பளனா கெஞ்சி இவகிட்ட போனப்பெல்லாம் வீராப்பா மூஞ்சி திருப்பிக்கிட்டாலே. இப்ப எதுக்காக வந்திருக்கா? அதுக்குதான் நான் மன்னிப்பு கேட்கிறேனே. தப்புதான். ஐம் சாரி. ஆமாண்டி, செருப்பை கட்டி அடிச்சிட்டு சாரி கேட்டா நாங்க சிரிச்சுட்டு பின்னாடி வந்துட்டோம். அன்னைக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உன்னை என் காலடையில இருந்து விழ வைப்பேன். இதுதாண்டி அந்த சமயம். நான் உங்க காலில் விழணுமா? விழறேங்க. அதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் உங்க காலில் விழறதுக்கு கூட தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. கல்யாணத்துக்கு வாங்க ப்ளீஸ். நான் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னா முதல்ல நீ ஏன் பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு மருமகளா அந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும். புரியல. புரியல? ஏதோ இந்த வீட்டுக்கு மூணாவது மனுஷி மாதிரி கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்றது நடக்காது. ஏன் பொண்டாட்டியா ஏன் கூட கிளம்புற? இந்த வீட்டோட மருமகளா அடக்க ஒடக்கமா இருக்க. அதுக்கு சரினா சொல்லு, நாங்க கல்யாணத்துக்கு வரோம். இல்லனா சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். கிளம்புங்க.
என்னடா என்ன யோசிக்கிற? கிளம்பு. வாங்க. நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. அத்தை, நீங்களும் கிளம்புங்க. ஆ? சும்மா வாங்க வாங்கன்னு ஏலம் போட்டா எப்படிமா? சிலதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கணும். இப்ப வர புது மாப்பிளைக்கு காரு, பங்களா, காசு, பணம் எது வேணாலும் கொடுங்க. நான் வேணாங்களே. ஆனா மூத்த மாப்பிள்ளன்னு என் மகன் ஒருத்த இழிச்சவனை கட்டிக்கிட்டியே, அவனுக்கு இப்ப நீங்க என்ன செய்யறதா இருக்கீங்க? நிக்க வச்சு உன்னை இப்படியும் கேட்கலாம். ஆனா நாங்க ஒண்ணு பேராசை பிடிச்சவங்க இல்ல. அந்த மாப்பிளைக்கு செய்யறதெல்லாம் இவனுக்கு செய்யுங்கன்னு சொல்றதுக்கு. இத பாருமா, இந்த கல்யாணத்துக்கு நாங்க வரணும்னா என் பிள்ளைக்கு நீங்க 50,000 ரூபாய் எண்ணி வைங்க. அப்புறம் நாங்க எல்லாம் ஒண்ணா வரோம். 50,000-மா? என்னம்மா வாய பொளந்துட்ட? அந்த கார்த்திக் பையனுக்கு மட்டும் கார் வாங்கி கொடுக்க தெரியுது, அப்ப வாய பொளக்க காணோம். அத்தை, இப்ப என்கிட்ட பணம் இல்ல அத்தை. ஆனந்தி கல்யாணத்துக்காக நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். இப்ப எப்படி நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் புரட்டி தர முடியும்? ஏய், ஒண்ணு குடுக்கறேன்னு சொல்லு, இல்ல கிளம்பிக்கிட்டே இரு. சரி, தரேன். முதல்ல ஆனந்தி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் எப்படியாவது பணம் உங்களுக்கு தரேன். இத பாரு, பேச்சு மாற மாட்டேல்ல. இந்த அலமேல பத்தி உனக்கு தெரியும், அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஏய், கிளம்புங்கடி. நான் உடனே வெளியேறேன். அலையாத. போ போ. என்னது இது? சொல்லி வச்ச மாதிரி எல்லா சேனல்லையும் அறுவை சினிமாவா போட்டுட்டு இருக்கான். வித்யா, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புமா. அண்ணி, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கல, சும்மா இருங்க. என்னம்மா அப்படி நின்னுகிட்டே இருக்க? நான் ரெடி ஆயிட்டேமா. உட்கார் உட்கார். டேய், டிவி பாக்குற நேரமா அது? போ போ போ, ரெடியா போ. ஐயோ அப்பா, ஏன் தொல்லை பண்றீங்க? என்னமோ மனவாரியில போய் நாதா பொண்ணா உட்கார போற மாதிரி. சரி சரி, ரெடியாவு. சீக்கிரம் நான் ரெடியாவு. ரெடிட்டேன். நல்லா இருக்க படவா? செய் நல்லா இருக்கா? ஜிமிக்கி நல்லா இருக்கு. குறுங்க, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. சிப் பொடி திணி பண்ணாரு. என்ன அலமேலு, நீ இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆகுது. அபி வெயிட் பண்ணிட்டு இருக்கால. வெயிட் பண்ணட்டுமே. ஆமா, நீங்க அப்படியே பட்டுப்புடவையா வாங்கி கொடுத்திருக்கீங்க. நான் பீரோல அடுக்கி வச்சிருக்கேன். எதை கட்டுறதுன்னு தெரியாது. இருக்கிறதுல நல்ல புடவை கட்டிட்டு கிளம்ப. இருந்தா தானே கட்டுறதுக்கு. நானே ஒண்ணும் இல்லையே டென்ஷனா இருக்கேன். சரி, பாஸ்கருங்க, அவன் உன்னை விட நிறைய டைம் எடுத்துக்குவான் ரெடி ஆகிறதுக்கு. என் புள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமாக்கோ? பாஸ்கர், பாஸ்கர். ஆமா, நீங்க என்ன கல்யாணம்னு சொன்ன உடனே வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பிடுறீங்க? எல்லாருமே உங்கள மாதிரியே இருக்க முடியுமா? எல்லாம் நிதானமா தான் கிளம்புவோம். டேய் வாடா, சீக்கிரம் வாடா. இருங்க. ஐயோ தள்ளுங்களே, போன் அடிக்குதுல்ல. ஹலோ ஹலோ, நான் சாரதா பேசுறேங்க. நான் அலமேலு பேசுறேன். என்ன விஷயம்? சம்பந்தியம்மா, நீங்க இன்னுமா புறப்படல? புறப்பட்டு தான் இருக்கோம். இங்க எல்லாரும் சம்பந்தி வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்களேன். நாங்களும் சம்மந்தி தாங்க, கிளம்பணும்ல. அது கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். கடைசி நேரத்துல வந்து கூப்பிட்டா கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். கோச்சுக்காதீங்கம்மா, சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. வரோம் வைங்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. இப்பதான் ஒரு சித்தி புலம்பி தீத்தா, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? நாங்க என்ன கிளம்பமா ஆடிக்கிட்டா இருக்கோம்? என்ன அலமேலு, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? நான் மண்டபத்துல உனக்கு காஃபி வாங்கி தரேன். உங்களையா நான் கேட்டேன்? ஏன் இப்ப பதில் என்ன நோய் நோய்னு கத்திட்டு இருக்கீங்க? பறக்காதடி, சும்மா கிளம்பலாமா? என்னடா அது இவ்வளவு லேட் பண்ற? அதான் வந்துட்டல, கிளம்பலாம். என்ன அலமேலு, கிளம்பலாமா? ஏன் இப்படி பறக்குறீங்க? மண்டபத்துல நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. விடிஞ்சா கல்யாணம். புடுறா வெத்தல பாக்க இப்பதானே உங்க மருமா வந்திருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டுமே. கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? நீ எங்கடா போற? அம்மா ரெடியாக லேட் ஆகும், நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, எனக்கு பூ வேணும். டே பாஸ்கரா, பறச்ச ஒரு 5 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வாடா. கண்டிப்பா முடியாதுமா. உங்க புள்ள உங்கள மாதிரி தானே இருப்பான். எல்லாம் ஏன் தலையெழுத்து.
பேரும் வரவங்களை விளையாடிக்கிட்டே விட்டுற போறீங்க. ஆமா உங்க பாஸ் இன்னும் வரல? அவர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரா, அநேகமா முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம உள்ள போய் ஆண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா? என்ன இது எல்லாரும் வாசல்ல பளிச்சு நிக்கிறீங்க? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். மாமா நாங்க உள்ள போறோம். அப்புறம் வரவங்களுக்கு வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருக்கணும். அதெல்லாம் பிச்சு உதவி போட மாட்டோம். ஐயோ, பிச்சு உதறிடுவாரா? எங்க எப்படி வரவேற்பீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். வாங்க, எப்படி இருக்கு? ஒன்ஸ் மோர் வாங்க. மனோகர், இவரு இப்படியே வாங்க வாங்கன்னு சொன்னாருன்னா வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் இவர் பக்கத்துலயே நில்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மாமா கிண்டல் பண்றாரு. நல்லதான் வரவேற்பாரு. வாங்க மாமா. வா. கவலைப்படாம போங்க. கையில செம்பு இருக்குல்ல, சும்மா தெளிச்சு போட மாட்டோம். தெளிச்சு டேய் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? மனோ, அபி வீட்ல இருந்து அவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் வராங்க. ஒழுங்கா ரிசீவ் பண்ணுங்க. விளையாடிட்டு நிக்காதீங்க. அக்கா, இங்க பாரு, மண்டபத்துக்கு போய் வாய் வச்சுன்னு சும்மா இரு. இதையும் சாப்பிடாத. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சாப்பிட்ட அவ்வளவுதான். அம்மா சொன்னல ஞாபகம் இருக்குல்ல? வா. வாங்க. அக்கா வேணாம் வேணாம். ஏன் அக்கா இப்படி பண்ற? வாங்க மாமா. வாங்க. வாங்க தே. வாங்க சம்பந்தியம்மா. வாங்க. இந்த அபி. வாங்க மாமா. எடுத்துக்கங்க சம்பந்தி. என்னங்க பூ எடுத்துங்க. ஐயோ சாரி மாமா. என்னடா நீ? சாரி. அட பாவி, வந்தது வராததுமா என் புள்ள சட்டை மேல கொட்டணும்னு காத்துட்டு இருக்கியா? ஐயோ இல்லைங்க, ஏதோ டென்ஷன்ல கை தவறி கொட்டிடுச்சு. என்னடா டென்ஷன்? என்ன டென்ஷன்? என்னடா இவங்க எல்லாம் வந்துட்டாங்களேன்னு டென்ஷனா? அடாடா, வேணும்னா பண்ணாங்க. அலமேலு, தெரியாம பட்டதுக்கு என்ன பண்ண முடியும்? விடு. சரி சரி விடுங்கம்மா. சாரிங்க, ஏதோ டென்ஷன்ல ஆயிடுச்சு. உங்க சட்டையை கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன். என்னது? அது வரைக்கும் என் புள்ள சட்டை இல்லாம இருப்பானா? தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்காக புது ட்ரெஸ் நிறைய எடுத்திருக்கு. ஆமா. மாப்பிள்ளை கூட ஷர்ட் பேண்ட் எல்லாம் கூட வாங்கியிருக்கு. தயவு செஞ்சு உள்ள வாங்க மாப்பிள்ளை. புது சட்டையா? அப்படின்னா ஓகே. அவங்க சித்தியே சொல்லிட்டாங்கல்ல. ஓகே தானே? அப்புறம் என்ன, வாங்க. அபி கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. அப்படி தொடச்சாலாம் அது போகாது. இல்ல, தண்ணி போட்டு வாஷ் பண்ணா சரியாயிடும். தண்ணி தொட்டு தொடச்சா அந்த கரை இன்னும் பெருசாயிடும். அசிங்கமாயிடும் சட்டை. அந்த சட்டையை லாண்ட்ரியில போட்டுடலாம். இந்தாங்க, நீங்க இந்த சட்டையை போட்டுக்கோங்க. புதுசா? யாருது? கார்த்திக் தான். இல்ல, உங்களுக்காக எடுத்தது. ஏன் ஷர்ட் சைஸ் உனக்கு இப்படி? 42 தானே? எனக்கு தெரியும். இந்தாங்க, போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. மாத்துங்க. இல்ல நான் ஓ, ஐம் சாரி. மாத்திக்கங்க. போலாம். கரெக்டா இருக்கு. உங்களுக்கு தானே எடுத்தது.
குலா காட்சி பாரு. மாப்பிள வாங்க இங்க வந்து உட்காருங்க. பாப்பா உட்கார். உட்காருங்க. ஆ வாங்க நமஸ்காரம். மூஞ்சில சிரிப்ப பாரு. பொண்டாட்டியோட ராசி ஆயிட்டான் போல இருக்கு. அவங்க செஞ்சதெல்லாம் மறந்து விவஸ்தை கிட்ட போய் உட்கார்ந்துருக்கான் பாரு. அம்மாமா என்ன பாஸ்கருக்கு புது சட்டை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏய் போட்டனா மூடு வாய. நல்லா இருக்கா மூஞ்சிய பாரு. இவர்தான் அபியோட வீட்டுக்காரன். வணக்கங்க. எங்க குடும்பத்தோட மூத்த மாப்பிள. சரி, நேரமாகுது. நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாமா? ஆ, எங்க குடும்பத்துக்கு எங்க வீட்டு மாப்பிள வந்துட்டாரு. மத்தபடி வர வேண்டியவங்க வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். வர்றவங்க வரட்டும், முதல்ல மணப்பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அப்பதானே சபைக்கு ஒரு களை வரும். ஆமாமா, பொண்ணுங்க இருந்தாதான் சபைக்கு ஒரு கலை வரும். உங்க அப்பனை பாரு. வயசுதான் ஆகுதே தவிர சமயத்துல விவஸ்தையே கிடையாது இந்த மனுஷனுக்கு. என்னம்மா சொல்ற? இவ வேற. ஏண்டி நான் வந்து உட்கார்ந்து நிறைய சபையா மத்தவங்க வந்து உட்கார்ந்து நிறைய போகுது. ச்சே. ஆனந்தி வெக்கப்படுறியா? சும்மா அனுஷா வெக்கப்பட்டுட்டே வரா. ஆமா. பெரியவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதையா இருக்கணும்னு ட்ரை பண்றியா? ஆமா. அபி, நம்ம ஆனந்தி மாதிரியே இல்ல. ஆமா கல்யாண பொண்ணாச்சே.